இறைவனுடைய புண்ணிய ஆலயத்தில் புனித அந்தோனியாருடைய நவநாளான இந்த செவ்வாய்க்கிழமை நாம் மீண்டும் எல்லோரும் குடும்பமாக வந்திருக்கின்றோம். இறைவனிடம் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகவும் தொடர்ந்து அந்த இறைவன் நமக்கு எப்பொழுதும் தனது அருளையும் ஆசிரியரையும் கொடுத்து நமது குடும்பங்களை பாதுகாக்காக, அதே சமயத்தில் இந்த உலகத்தில் உண்மையான செல்வத்தை பெற்றுக் கொள்வதற்காக இறை ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கின்றோம். உலகத்தவருடைய கண்களுக்கு வெற்றி என்பது ஏதோ பணம் இருக்க வேண்டும், செல்வாக்கு இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும், மற்ற மக்களை எல்லாம் நாம் அடக்கி ஆட்சி செலுத்த வேண்டும் என்று நினைப்பது உண்டு. கிறிஸ்து பெருமான் இன்றைய நற்செய்தியில் உண்மையான செல்வம் எது என்று நமக்கு காண்பிக்கின்றார். கிறிஸ்துவை, கடவுளை நாம் எப்பொழுதெல்லாம் எப்பொழுதும் அவரை நமக்கு ஒரு பெரிய செல்வமாக எங்கும் தேடி கிடைக்காத அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அதுதான் இந்த உலகம் மட்டுமல்ல, வருகின்ற புதிய உலகிலும் நாம் அவரோடு இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆகையால் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் இறைவனோடு உறவாடுவதற்கும் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் தகுதி உள்ள மக்களாக மாறுவதற்காக நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்களை பரிசுகிறேன். என் பாவமே, என் பாவமே, எங்கள் பாவமே. ஆகையால் கன்னியான பரிசுத்த மரியாதை வானவர்கள் சகோதர சகோதரிகளின் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
புனித அந்தோனியாரை தலை சிறந்து போனவராகவும் எங்கள் தேவைகளை பறிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கி இறைவா உமது கொடையால் புனித அந்தோனியாரின் வேடமையும் தாழ்மையும் நிறைந்த கிறிஸ்துவையும் இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அனைவரில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து மகனின் முன்னிறுத்தி உள்ள நிறைவை வந்தடைய ஆற்றல் தருவோமாக. உம்மோடு துணியாவியார் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய உண்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள். நான் கடல் நடுவில் கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலே உன் இதயம் செலுத்தது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் உடையதான அந்நியரை உனக்கு எதிராக கேள்வி செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் நாணத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குறைப்பர், படுகொலியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ? உன்னை குத்தி பிடிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் அந்நிய கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாழாதிருந்தேன். பதில்: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதுமில்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10000 பேரை விரட்டுவதும் அவர்களுக்கு பாறை அவர்களை விற்றுவிட்டதல்லன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதல்லன்றோ? பதில்: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும்
Gospel according to St. Matthew, 19th chapter, verses 23 to 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு பொருட்படுவதை விட ஊசியின் காதில் பட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சி மிகு அறிஞரையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் பன்னிரு பிறந்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலக்குளங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோ பலர் கடைசியாவர், கடைசியானோ பலர் முதன்மையானவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் இரண்டாண்மை சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் நாம் அனைவரும் இறைவன் சன்னிதானத்தில் ஜெபித்துக் கொண்டும் அவரை ஆராதித்தும் வணங்கிக் கொண்டும் புகழ் பாடுகள் பாடிக்கொண்டும்
உண்மையிலேயே எப்படி இருக்க வேண்டும் என்று இறை ஞானத்தை கேட்டுக்கொண்டு இப்பொழுது இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி நேற்று வாசித்த நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி என்று சொல்லலாம். அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. அதாவது ஒரு இளைஞன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப் நான் பெற விரும்புகிறேன். என்ன செய்ய வேண்டும்? What shall I do to inherit the eternal life? என்று அவன் நேர்மையாகத்தான் கேட்க வந்தான். அப்பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இதையே என்னிடம் கேட்க வேண்டும். அதாவது உனக்கு ஏற்கனவே எது செய்ய வேண்டும் என்று தெரியுமே என்று கூறியவாறு 10 கற்பனைகளை 10 கட்டளைகளை ஆண்டவர் என்று சொன்னார். தாய் தந்தையை மதி, கடவுளை போற்று, மற்றவர்களுக்கு எதிராக எந்த குற்றம் செய்யாது, யாரையும் வஞ்சிக்காதே, யாருடைய மனைவி நீ எடுத்துக் கொள்ளாது என்ற 10 கற்பனைகளை ஆண்டவர் சொன்னார். இவன் அந்த இளைஞன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் இவையெல்லாம் நன்றாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். I am following everything என்று சொன்னான். எல்லாவற்றையும் நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது சற்று அவனை உற்று நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று குறைவாக இருக்கிறது, மற்ற எல்லாம் நன்றாக இருக்கிறது, அவன் ஒன்று மட்டும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, உனக்கு உள்ள செல்வத்தை விற்றுவிட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்து விடு, அப்பொழுது உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் அவன் மிக வருத்தத்துடன் சென்று விட்டான். ஏனென்றால் அவனுக்கு சொத்து மேலில், அவனுடைய பொருட்கள் மீது அவ்வளவு அபாரமான ஈடுபாடு இருந்ததால் அவன் அந்த சொத்துக்களை விற்றுவிட அவன் தயாராக இருந்தான். He was attached so much to the wealth, property that he had, so he was not willing to part with that. That Jesus asked him that this is lacking from you, so give up that attachment, and once you give up, then you will get back the treasure in heaven. உலக சொத்துக்களை விடுவதற்கு அவன் தயாராக இல்லை. இதுதான் இதற்குள்ள பேக்ரவுண்ட். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார், அவன் சென்றதை பார்த்து மிகவும் முகமாற்றத்தோடு சென்று விட்டான். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், his observation now. அப்பனா என்ன அர்த்தம்? பணத்து மேல, செல்வத்து மேல, சொத்துக்கள் மீது, உலக பொருட்கள் மீது எவ்வளவு நாட்டம் இருக்குமே, ஆனால் அவையே கடவுளாக மாறிவிட்டால், அவையே நமக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டால், அதுதான் நம்முடைய எண்ணமாக இருந்தால், அதுதான் நமக்கு ஒரு அதிகாரமாகவோ வல்லமையாகவோ சக்தியாக நினைத்துவிட்டால், நிச்சயமாக அந்த திங்கிங், இந்த அகந்தையுள்ள திங்கிங் செருக்குற்றவர்களாக இருக்க அவர்களுக்கு வழிவரும். You will lose the real mind, and there will be your pride will rule you. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு
உதாரணத்தை சொல்லுகிறார். Any ordinary person we all understand, அந்த நீடில், அந்த குண்டு ஊசியில் ஒரு சிறிய துவாரம் இருக்கும். நாம் அந்த நூலை நுழைத்து அதற்கு பிறகு தைப்பதற்கு அது நல்ல கண்டு பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கெல்லாம் நான் கண்ணாடி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது கண்ணாடி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான் நம்ம செய்ய முடியும். சில பேர் சில இளம் சிறு குழந்தைகளுக்கு சொன்னால் அவங்க ரெண்டு ஷார்ப்பாக இருக்கும், அதனால இதை போட்டுருவாங்க. அதில் ஒருவேளை ஒருவேளை இந்த கேமல் தான் அவங்க பாலஸ்தீன ஜனங்களுக்கு ஒரு பெரிய உருவமாக தெரிந்தது. இந்த கேமல் கூட உள்ள நுழைஞ்சிருப்பான். ஆனால் பணக்காரன் இருக்கிறாங்க, அதை நோக்கி ராஜ்யத்தில் நுழைய முடியாது. It is impossible for the rich man to enter into the kingdom of heaven. Perhaps the camel may enter into the narrow way. அவங்க பாலஸ்தீன மக்களுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்னன்னாக்க, இப்போ நம்ம சார்ஜராக இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் அவங்க சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெரிய காப்பர் வால் கட்டிட்டு எல்லா பக்கத்துலையும் ஒரு இடத்துல மட்டும் பெரிய கதவு வச்சுருப்பாங்க. ஒரு 25 feet 30 feet பெரிய கதவு வச்சுட்டு, ஆனால் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தாழ்வான ஒரு நுழைவாயில் என்ட்ரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது எதுக்குனாக்க கம்ப்ளீட்டாக நீங்கள் இது பண்ணிட்டு, ஒருவேளை யாராவது நைட்டு யாராவது வந்தாங்க, அப்போ ஏதோ போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ பெரிய கேட்டை திறக்காம அந்த சின்ன கேட்டை அந்த கதவை திறப்பாங்க. ஆனால் அங்கே ஜெருசலேம் அந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் எவ்வளவுக்கு புரிந்து போக முடியுமோ அவ்வளவு புரிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஈவன் கேமரா நீங்கள் எடுத்து போகிறாங்களா என்ன ஆகுனாங்க, கேமல் லிட்ரலி இட் ஹேஸ் டு பெண்ட் அண்ட் நீல் டவுன், முழங்கால் போட்டு நடந்து கொண்டு வந்த மாதிரி. அதைத்தான் நான் சொல்லுகிறார். அது கூட பாசிபிலிட்டி இருக்கு, அது கூட செஞ்சால் நீங்கும். ஆனால் பணக்காரர்கள் நுழைவது கடினம் என்று சொன்னார். இது எதற்காக ஆரம்பி சொன்னார்? பணம் வேண்டாமா, நமக்கு சொத்து வேண்டாமா? எல்லாமே நமக்கு தேவை. முதல் வாசகத்தை சற்று பின்னணியாக எசேக்கியேல் எழுதிய அந்த அவருடைய இறைவாக்கு கேட்கின்ற பொழுது நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்? அந்த அரசன், அந்த நாட்டு அரசன் என்ன செய்தான்? அவனுக்கு நிறைய பணமும் கோல்டும் சில்வரும் எல்லாம் வந்துவிட்டதால், நான் கடவுள் என்னை வணங்கினா போகணும், நான் தான் நடுக்கடவுள் இருக்கிற கடவுள், அதனால் எனக்கு நிகராக யாரும் இல்லை. There is nobody beyond me என்று நினைக்க ஆரம்பித்தார். எனக்கு எல்லா ஞானமும் அறிவும் இருக்கிறது என்றும் நினைத்து விட்டார். அப்பொழுது தேவனாய் ஆண்டவர் யாவை அந்த எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், கோவல் தெல்லக்கும் நாளைக்கு என்ன நடக்கிறாங்க, எதிரிகள்லாம் உன்னை வந்து வாராக உன்னை குத்தும் போது அப்பொழுது நீ என்ன சொல்வாய்? நான் தான் கடவுள் என்று சொல்வாயா? அல்லது அவர்கள் உன்னை குத்தி கொண்டபோது எனக்குத்தான் ஞானமும் அறிவும் இருக்கிறது என்று சொல்வாயா? அவர்கள் கையில் நீ ஒரு சாதாரண முட்டாள் போன்று சாகப் போகிறாய் என்று அந்த அரசருக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எதை நமக்கு முக்கியமானதாக கருத வேண்டும்? It all depends upon the choice and priority. இது யாரையும் குறை சொல்வது கிடையாது, அந்த மனப்பக்குவத்தை பொறுத்தும் இருக்கிறது. How you are brought up in a family. நான் எங்க வீட்டு அலுவலகம் சொன்னேன். எங்க அப்பா சிறு வயதிலே இறந்து விட்டதால் நானும் எங்க பெரிய எங்க அக்கா
எங்கள் அண்ணன் வெளியில் வேலை செய்ய இருக்காரு. எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தாங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அக்கா ஏதாவது சின்ன பிள்ளைங்க அந்த அவங்க வீட்டில் அவங்க நகை நல்ல நகை போடுறாங்க, நீ எப்போ எனக்கு நகை செய்ய போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பொருந்தார் பூமியானார், if you are patient you will get it. அப்படின்னா எதற்கும் ஒரு நேரம் வரும். அதற்காக நம்ம போய் எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் இதன் அப்படி என்று உழைக்கின்ற பொழுது the book of Proverbs என்ன சொல்லுது? இவையெல்லாம் உழைத்து நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நேர்மையை கைவிட்டு விட்டால், if you are not having righteous approach, everything becomes a waste. ஆக நமக்கு சொத்து சுகம் அதிகாரம் இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது அதை ஏழை மக்களுக்காக நாம் செலவழிக்கின்ற பொழுது அப்பொழுது என்ன சொல்லுகிறோம், என்ன நினைக்கிறோம்? இவையெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இது ஆண்டவருடைய அருளில் இருந்து he is the real source. நமக்கு இருக்கின்ற இந்த நல்ல உடல், நல்ல அதிகாரம், நம்முடைய நல்ல சூழ்நிலை, நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக வளர்கின்ற நிலை, இது உங்களால் மட்டுமல்ல, இறை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வரத்தினால் எனக்கு இது நன்றாக இறைவன் முன்பாக இருக்கிறோம் என்று என்றெல்லாம் நன்றியோடு அவரிடம் செல்லுகின்றோமோ, செலுத்துகிறவர்களாக இல்லாமல் மாறாக தாழ்ச்சியோடு அவரிடம் செல்லுகின்ற பொழுது அங்கே புனித ராயப்பர் சொல்லுகிறார், ஆமா நீங்க இப்படி சொன்னீங்களாக்கு யாருக்கு செல்வர்களாக போக மாட்டோம்னா, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, we have left everything. என்ன லெஃப்ட்? சாதாரண ஒரு போட்டை விட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அவர் பாவம் எங்கள் வீட்டாளி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லதாக கேட்க அவருடைய ஆங்ஸைட்டி. நல்ல மனிதர்களை கூட நல்ல குணம் இருக்கிறதுனால அவர் ஓப்பனாக கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் எனக்காக, எனக்கு ஊழியம் செய்வதற்காக, இங்கே நான் ஊழியம் செய்து போது நீங்க தப்பா நினைக்கிறார், சாதியாக்கு அம்மாங்க தாயா ஊழியம் செய்கிறாங்க. இல்லை, நான் மீண்டும் மீண்டும் பல சமயங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன், குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அருமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், செய்திருக்கிறீர்கள். சிலர் உண்மையிலேயே குடும்பத்தை ஒரு தெய்வீக குடும்பமாக, அருள் பெற்றுக் கொள்கின்ற குடும்பமாக, இறை ஞானம் வளர்கின்ற குடும்பங்களாக தாய் தந்தையர் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுதுதான் அங்கு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அந்த புனித சூசையப்பர் போன்றும் புனித கன்னித்தாய் போன்றும் திருக்குடும்பத்தில் எவ்வாறு இயேசு பெருமான் வளர்ந்தாலோ அதுபோல நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமையை மட்டும் மாற்றிக்கிறார். You should never forget, God has given me the great opportunity of bringing my family in God's glory. அவர்கள் கூட நான் மாற வேண்டும் என்று பார்க்க வேண்டாம், மாறாக என்னுடைய அழைத்தலுக்கு ஏற்றபடி the call that God has given you as a holy family, அப்பொழுது வாழ்கின்ற பொழுதுதான் நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். அது இன்று ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்வதற்காக யார் யார் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு, படித்ததையாம் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு, உங்களுடைய முதன்மையான எண்ணம் கடவுள்தான், யாரும் அங்கே விட்டுக்கட்டை போட முடியாது. சப்போஸ் நீங்க வந்து கோவிலுக்கு வரீங்க, உங்க வீட்டுக்காரரு கோவிலுக்கு தான் போக தேவையில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நாள் நீங்கள் வாய்ப்பு பார்ப்பீர்கள், இரண்டாவது முறையும் கொஞ்சம் சொல்லி பார்ப்பீர்கள், மூன்றாவது முறை எனக்கு கடவுள் தான் முக்கியம்